ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வராங்க. இங்கே பாரு அஞ்சலி, ஒரு முறை தான் உன்னை கைவிட்டேன், இன்னொரு முறை உன்னை கை விடவே மாட்டேன், நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட அம்மா கோமதியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பாக்கியம் தன்னோட மகள், அதாவது நம்ம தங்கமயில கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே தங்கமயில் கோமதியை பார்த்து ரொம்ப இமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, அவங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நீ தான் இந்த குழந்தைய காரணமாக வச்சு நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தங்கமயில் எதுவுமே காதில் வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு தன்னோட வாழ்க்கையை இனிமே எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே கோர்ட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் யுவரானர், என்னோட கட்சிக்காரர் இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கார், என்னோட கட்சிக்காரருக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சரவணனோட வக்கீல் வாதாடவும், இதை கேட்ட நம்ம தங்கமயிலோட வக்கீல் பேச வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜட்ஜு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜம்மா சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இவ கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது, அதனால எனக்கும் இவளுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜட்ஜம்மா இருந்துட்டு தங்கமயில பார்த்து, இங்க பாருமா, உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லைன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நீங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேடம், எனக்கும் இந்த டிவோர்ஸில் சம்மதம் தான் மேடம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன், கோமதி, அங்கேருந்த எல்லாருமே பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் ஜட்ஜமாக இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ தான் இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்த, இப்போது உன்னோட முடிவு மாற்றத்துக்கு என்னமா காரணம், இங்கே பாருங்கள் மேடம், அது என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாத ஒருத்தர் கூட நான் கட்டாயப்படுத்தி அவர் கூட வாழணும்னு விரும்பலை, அதனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் பேச வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா, இங்கே பாருங்கள் மேடம், இவர் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, அதனால் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பதிலையும் கேட்ட நம்ம ஜட்ஜம் மறந்துட்டு தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு ரொம்ப ஷாக்கு, ஒரு பக்கம் சந்தோஷம், இவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது அடுத்த நாளே போய் நம்ம அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக், என்ன இது தங்கமயிலா இப்படி பேசுகிறா, இவ இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. தங்கமயிலு உண்மையாகவே மாறிட்டா போல, செஞ்ச தப்பு எல்லாத்தையும் அதாவது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறா போல், நினச்சி கஷ்டப்படுறா, அதனால தான் இப்படி மாறி இருக்கா போல் அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோர்ட்டில் சரவணன் சொன்ன முடிவையும் நம்ம தங்கமயில் சொன்ன முடிவையும் சேர்த்து வச்சு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் ரொம்பவே மனசு வருத்தத்தோடு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடியே என்னடி லட்டு மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சடி, நீ மட்டும் மாசமாக இருக்கிறன்ற விஷயத்த கோர்ட்டில் சொல்லியிருந்தா கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்கடி, ஏன்டி நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லைம்மா, விருப்பம் இல்லாதவர் கூட சேர்ந்து வாழ்றணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, திரும்ப அவர் கூட சேர்ந்து வாழ்றதை பற்றி என்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அதிர்ச்சியிலேருந்து வெளியே வராத கோமதி ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியன், சரவணன், கோமதி, தங்கமயில்ன்ற மாதிரி மீனா, ராஜி, அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஆர்வத்தில் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி வந்த உடனே, அத்தை என்னாச்சு அத்தை, நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி காதல் எதுவுமே விழாதபடி அவங்க பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி என்னாச்சு கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க நான் நினச்சி கூட பார்க்காத விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குங்க, என்னால் அந்த விஷயத்தை இப்போ கூட ஏற்றுக்கவே முடியலங்க, அவங்களாம் இப்படியெல்லாம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் சொன்னா அப்படின்ற விஷயத்த சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க அப்படின்னு
சொல்லவும், என்னதான் நடந்துச்சு கோமதி, என்னென்னு சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு இங்கே பாருங்க, கோர்ட்டில் போய் நின்றா கண்டிப்பாக அவங்க குழந்தை விஷயத்தில் கோர்ட்டில் சொல்லி டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் தங்கமயில் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாதவர் கூட எனக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியாமல் தலையிலாம் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியம் வீட்டுக்கு போன உடனேயே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்ன என்ன பாக்கியம், என்ன நடந்துச்சு, கோர்ட்டில் தங்கமயிலையும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி நிறுத்தியா, உன் பொண்ணு லட்டு மாதிரி வாய்ப்பு கிடச்சியோ அதை விட்டுட்டு வந்திருக்காயா, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியம் சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாயா, இவளே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு இவ வாயாலே சொல்லிட்டா, அதனால தான் கோர்ட்டில் இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருமையில் எதுக்காக உன்னோட வாழ்க்கையே நீயே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, என் தலையில் மண்ணவாரி போட்டது எல்லாமே நீங்கள் தான். இப்போது நானே ஏதோ என் தலையில் மண்ணவாரி போட்டுட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் என் வாழ்க்கையே நான் வாழ்ந்துக்கிறேன். என்னோடய வாழ்க்கையை இனிமேல் யாரும் வாழ தேவையில்ல. என் குழந்தையையும் என்னையும் தனியாக வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியும். நான் வேலைக்கு போகிறேன். அந்த காசை வச்சு என் பிள்ளைய என்னால் பார்த்துக்க முடியும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எங்கேயாவது போயிடுறேன். இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி மயில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக ஒரு பொண்ணு எப்படிடி இருப்பா, அது ரொம்ப பெரிய கஷ்டம்டி, அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம்டி, வேண்டாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நான் முடிவு எடுத்தது தான். இனிமேல் யாரை பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை மட்டும்தான் நான் செய்வேனே தவிர வேறு யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக மூலையில் போய் உக்காந்துக்கிறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி கோர்ட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீயாவது கோர்ட்டில் ஏதாவது பேசியிருக்கலாம்ல குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காகப்பா, எதுக்காக குழந்தைய காரணமாக வச்சு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கா? இங்கே பாருங்கப்பா, குழந்தைய காரணமாக வச்சு அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்புப்பா. என்னால் அவள் கூட சேர்ந்து வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவள் செஞ்சதெல்லாம் நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டம், அருவெறுப்பாகவும், அவள் எனக்கு பண்ண துரோகத்தையும் நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது நான் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இனிமேல் என்னோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன். குடும்பம் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி தான் என்னோட வாழ்க்கையை நான் இழந்துட்டு நிற்கிறேன். இனிமேல் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்க்கையில் எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் நான் தேடி போக போறேன். இங்க பாரு சரவணா, இந்த முடிவை எடுத்ததை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்பட போற. இங்க பாருங்கம்மா, இனிமே தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்னை வாழ்த்துங்க, இல்லைன்னா நான் கண்டிப்பாக யாரையும் வற்புறுத்தலாம் மாட்டேம்மா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லவும், சரவணா, நீ ஏன் சரவணா பேசுகிற, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டிய சரவணா, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, எப்படி சரவணா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என்ன பேச வச்சுட்டாமா, பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாலே நான் என்ன பண்ணுவேன். இங்கே பாருங்கம்மா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. இனிமேலாவது என்னை கொஞ்சமாவது நிம்மதியாக விடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி, இனிமேல் அவன்கிட்ட எதுவுமே பேசாத, அவனுக்கு விருப்பம் என்னவோ அதுவே செஞ்சுக்கிட்டு போட்டோம், நம்ம அதில் தலையிடணும்னு அவசியமே இல்லை, அவனோட சந்தோஷத்தை நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டான்ல, அவனை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையங்க தப்பான வழியில் போயிடக்கூடாதுல்ல. எங்க பாருமா, என்னோட சந்தோஷத்தை நோக்கி போகிறது எனக்கு தப்பான வழின்னு எல்லாம் தோணலம்மா, திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு உடனடியாக அஞ்சலியை பார்க்க போகிறாங்க. போன உடனேயே அஞ்சலி கிட்டே உட்காந்து, அஞ்சலி, இங்கே பாரு அஞ்சலி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு,
என்ன சரவணா சொல்கிற? நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? கோர்ட்டில் என்ன நடந்துச்சு? கோர்ட்டில் உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா? என்னால் நம்பவே முடியலையே. இங்கே பாரஞ்சலி, எனக்கும் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேனே. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற. அந்த தங்கமயிலே எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. அவள் வாயிலே சொன்னதுனால தான் சீக்கிரமாக எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. இனிமேல் எப்போவுமே உன்னை கைவிடவே மாட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இல்லை சரவணா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல சரவணா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரஞ்சலி, நீ யாரை பற்றியுமே கவலைப்படாத. நம்ம 2 பேர் மட்டும்தான் நம்ம உலகத்தில். நம்ம 2 பேரை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், எப்படி சரவணா முடியும்? அதெல்லாம் முடியாது சரவணா. உன்னோட வாரிசு அவங்க வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும்? அது ஒவ்வொரு நாளும் மனசை உறுத்திக்கிட்டே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம கோமதி, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி, நீ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம சரவணன் கிட்ட, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது மாமா. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்களா இது அப்படின்னு பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாமா. நீங்கள் எப்படி இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னே எனக்கு சத்தியமாக புரியல மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா மீனா, இந்த பொண்ணு யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நான் முதல்ல லவ் பண்ண பொண்ணு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, யாரா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு என்ன மாமா நீங்கள் இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதோ பழகிக்கிட்டு இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்கள் ஒய்ஃப், அதாவது தங்கமேல் அக்காவோட வயிற்றுல உங்கள் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் குழந்தைய பற்றி கூட யோசிக்காம இவங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த குழந்தைய பற்றி நீங்கள் யோசிச்சிருந்தா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, அந்த குழந்தைய நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். என் குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ, என் அப்பாவா என்னவெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். கண்டிப்பாக அவளுக்கு செய்வேன். ஆனால் நான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போது எனக்கு இன்னொரு வாழ்க்கையில் போகணும்னு நினைக்கிறேன்னா அது அஞ்சலி கூட மட்டும்தான். அஞ்சலி என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா கண்டிப்பாக அவள் கூட பேச மாட்டேன். அதுக்காக நான் தங்கமேல் கூட வாழ்வேன்னு சொல்ல மாட்டேன். அஞ்சலி என் லைஃப்குள்ளே வரலனாலையும் அவள் கூட சேர்ந்து நான் வாழவே மாட்டேன். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பேச்சுக்கு வேணால் இப்படி சொல்லியிருந்துருக்கலாம். இவங்க மட்டும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்காக உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இவங்க உங்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் முடிவை மாற்றி இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் கண்டிப்பாக அது போக போக புரிஞ்சுப்பீங்க மாமா. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல விரும்பலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராஜி, சரவணன் மாமாவை நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வருது. எதுக்காக சரவணன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, அவர் அன்னைக்கு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும்க்கா, அவர் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை எப்போவுமே நான் கைவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்தம்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் கண்டிப்பாக அவங்கள மறக்க மாட்டாங்க, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, சரி ராஜி, நம்ம அவங்கள பற்றி பேசி நம்ம எதுக்காக கோவப்பட்டுக்கணும்? நான் ஃபஸ்ட்டு தங்கமயில் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க எந்த நிலமையில இருக்காங்கன்னு தெரியல, நான் முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லவும், அக்கா, உங்களை மாதிரியெல்லாம் இருக்கவே முடியாதுக்கா. எப்படிக்கா உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? என்னால் சத்தியமாக இப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு,
இங்கே பாரு ராஜிமா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் தேவை. அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. அதனால தான் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கேன். வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் என்ன தப்பாக நினச்சிடாத சரியா அப்படின்னு சொல்லவும், அக்கா நான் என்னக்கா உங்களை தப்பாக நினைக்க போகிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கால் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் இப்போது எந்த நிலைமையில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. என்னை மன்னிச்சிருங்கக்கா, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்னால் எந்த வார்த்தையுமே என்னால் பேச முடியல. என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ ஆம், நீ என்ன பண்ணுவ மீனா? நீ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சொல்லு. நீ நீ வருத்தப்படாத சரியா? என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு தலையில் எழுதியிருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. எதுவுமே பண்ண முடியாது. நீ கவலைப்படாத. என்னோட வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்க போகுது. நான் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, அக்கா நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இங்கே பாரு மீனா, என்னை பற்றி இனிமேல் யாருக்கிட்டையுமே பேசாத. அது ஒன்று மட்டும்தான் நீ எனக்காக பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை எனக்கு சரியாக படலை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. சரி மீனா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார் நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்கே பாரு சரவணா, அவங்க பேசிட்டு போகிறத பார்த்தியே நீ? அவங்க பேசிட்டு போகிறத நீ அதாவது ஒழுங்காக கவனிச்சிருந்தா நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்க மாட்டே சரவணா. ப்ளீஸ் சரவணா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன அஞ்சலி திரும்ப திரும்ப அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? நீ திரும்ப திரும்ப அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கவலைப்படாத. இனிமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, இல்லை சரவணா, என் மனசுக்கு அது சரியாகவே படலை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த கஷ்டத்தை என்னால் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுத்த திருத்தமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் கோவில் இருக்க திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில. கோவிலில் போய் அதாவது ஐயர்கிட்ட, சாமி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தாலி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய், சரவணா என்ன சரவணா பண்ணுற நீ அப்படின்னு கேட்கவும், அஞ்சலி இரு அஞ்சலி, இப்போது என் மேலே உனக்கு சந்தேகமாக இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணும் இல்லையா? அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்படாது இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இப்போது கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் அஞ்சலியோட கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. கட்டிட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, சரவணா எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியாக படலை சரவணா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாமல் வேறு மாதிரி முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா. இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது சரவணா. இங்கே பாரு அஞ்சலி, இப்போது நீ என்னோட மனைவி, உன்னை யாரும் இங்கே கேள்வி கேட்கவே முடியாது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சரவணா. எப்படி சரவணா இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு அஞ்சலி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்காக இப்படி நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசாத அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், சரி சரவணா, இனிமே உன்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்போவுமே நடந்துக்கவே மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம அஞ்சலியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க நம்ம
யாரு நம்ம அஞ்சலிய பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறது யாருன்னா, நம்ம யாரு நம்ம கோமதி. கோமதி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, "ஏங்க இங்க பாருங்க, சரவணன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனேயே என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே அ வீட்ல இருக்கிற எல்லாருமே வெளிய வந்து பார்க்குறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு மாலையும் கையுமா அஞ்சலி கழுத்துல தாலிய கட்டிட்டு வந்து வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, "சரவணா, என்ன சரவணா இதையெல்லாம்? இது இது எல்லாம் நீ பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சரவணா. எப்படி சரவணா உன்னால இப்படியெல்லாம் அ யோசிக்க முடிஞ்சுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கப்பா, எனக்கு வேற வழியே தெரியலப்பா. அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னையும் அஞ்சலியையும் இப்போ நீங்க தான்ப்பா சேர்த்து வைக்கணும். இப்போ உங்களோட முடிவுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருடா சரவணா, நீ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டு தான்டா என்கிட்ட முடிவே கேட்குற. இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு எப்படி உன்னால் என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்க முடிஞ்சிச்சு? என்னால் நீ இப்படி பண்ணதை ஏற்றுக்கவே முடியல சரவணா. இனிமே நீ என்னோட பையனும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்பா, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே? நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி எனக்கு ஷாக் குடுத்துட்டீங்களேப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் ரொம்பவே பதறி போயிட்டு, "இங்கே பாரு சரவணா, அப்பாக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எப்படி சரவணா உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? என்னால் இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல சரவணா. எப்படிடா சரவணா, என்னால் ஏற்றுக்கவே முடியல சரவணா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அஞ்சலி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயங்கரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, அஞ்சலி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. நான் தான் அஞ்சலி கழுத்தில் தாலியை கட்டி அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அவள் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னா. ஆனால் நான் தான் எதுவுமே கேட்காம அவள் கழுத்தில் தாலியை கட்டி நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்களா? அவளை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவள் கழுத்தில் தாலியை கட்டி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க இப்படி அவள கஷ்டப்படுத்துற மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே! இனிமே அவள யாருமே கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது. அத நான் அனுமதிக்கவும் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. என்னடா, பெத்தவங்கள கூட தூக்கி எறிஞ்சுட்டு இப்போ அவளுக்காக எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே! உனக்கே மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையாடா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனேயே நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, என் வாழ்க்கையில இனிமே சந்தோஷத்த நான் பார்க்கணும்னா, அது அஞ்சலியோட முகத்துல மட்டும் தான்ம்மா. அஞ்சலிய எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள ரொம்ப சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. அதனால தான் நான் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன். நீங்க தான் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சேனே தவிர, ஆனா நீங்க இப்படி என்ன அ வெறுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலம்மா. நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அதாவது மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நீங்க கோவில்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, நீங்க ஏதோ நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனா, நீங்க இப்படி ஒரு வேலைய பார்ப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி மாமா உங்களால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு? என்னால இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது நம்ம அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "இங்க பாரு சரவணா, அதுக்காக தான் உன்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் வேண்டாம் சரவணான்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு, எல்லாரோட வாழ்க்கையும் இப்போ எப்படி போய் முடிஞ்சு போச்சுன்னு. இனிமே யாருமே உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. என்னால இப்போ உன்னோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சுல்ல சரவணா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு அஞ்சலி, இந்த உலகத்துல என்னை யார் வெறுத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. இனிமே உன்னோட வாழ்க்கை உன்னை இனிமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான் என்னோட ஆசையே. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு, "பாத்தியாங்க, இப்ப வந்தவளுக்காக பெத்தவங்களையே எப்படி எதிர்த்து பேசுறான்னு பாத்தீங்களா? அப்படி மாத்தி வச்சிருக்காங்க இவங்க. இவ அப்படி மாத்தி வச்சிருக்கா. என்ன பண்றது? நம்ம பையனுக்கு புத்தி இல்லையே, புத்தி இல்லாத ஒரு பையனை பெத்து வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, அண்ணனுக்கு புடிச்ச
வாழ்க்கையை தானே அமைச்சிட்டு வந்திருக்கு. அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அண்ணனை நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிரு, அவன் அவனுக்கு குழந்தை இல்லாத வரைக்கும் நாங்கள் அப்படி யோசிச்சோம் தான். நாங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அவனுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் தன்னை பற்றி மட்டும் யோசிச்சா எப்படி சொல்லு? அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணோட மனசு மாறுமா? இல்லை என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த